ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறும் மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை, 2 கோடி ரூபாய் மதிப்பில் காளைகளுக்கு உயர்தர சிகிச்சை மையம் என 2 அறிவிப்புகளை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். மதுரை அலங்காநல்லூரில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு தங்க மோதிரம் பரிசளித்தார். பின்னர் விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மதுரை என்பது வீரம் விளைந்த மண் எனவும், இந்த மண்ணின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை பார்க்க வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழர்களின் அடையாளமாக இந்த வீர விளையாட்டிற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவல் அரங்கமும், சங்கம் வளர்த்த மதுரையின் அறிவு வளர்ச்சிக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகமும் கட்டிக் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டை பார்க்கும் நேரத்தில் காளைகளுக்காகவும் காளையர்களுக்காகவும் 2 அறிவிப்புகள் வெளியிட விரும்புவதாக தெரிவித்தார். பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களில் பணியமர்த்த வழிவகை செய்யப்படும் எனவும், அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான சிறப்பு உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் எனவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறினார். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை பார்க்க வந்திருக்கக்கூடிய முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய நான் ஏதாவது அறிவிப்புகளை வெளியிட்டு போனால்தான் உங்களுக்கும் திருப்தி, எனக்கும் திருப்தியாக இருக்கும். அதனால் ஒரு 2 அறிவிப்புகளை நான் மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் அறிவிக்க விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 2வது அறிவிப்பு, உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன்.